முதல்ல ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வருவதற்கு முதல் அடையாளம் அவனுக்குள்ள தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சை. இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன சொன்னாலும் அவங்கள ஒரு நாள் பார்க்கவே மாட்டான். அல்லேலூயா. நீ பாவியான மனுஷன் சொல்லு, இவன் விபச்சாரக்காரன் சொல்லு, இவன் வேசித்தனக்காரன் சொல்லு, இவன் பேருக்கு ஊழியம் செய்யறான்னு சொல்லு, பணத்துக்கு ஊழியம் செய்யறான்னு சொல்லு, அல்லது ஜெபிக்கவே தெரியாதுன்னு சொல்லு, பாட்டு பாட என்ன வேணா சொல்லிட்டு போ, ஒரு நாள் உன்கிட்ட வந்து ஒரு நாள் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. சகீவு பாருங்க, நல்ல பெரிய பவரான ஆளுங்க, நல்ல பணமும் பதவி இருக்கிற ஆளு, தன்னை பத்தி பின்னாடி ஒருத்தர் பேசுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் காது கேட்டுச்சு, சகை காது கேட்டுச்சு, இவங்க பாவியான மனுஷன்னு சொல்ற அந்த வார்த்தை சகை காதுல கேட்டதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது, சகையு நின்று. அல்லேலூயா. நிக்கிறான், நின்னு அடுத்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரை. யாராவது உங்களை குறை சொன்னா நீங்க எங்க நோக்கி பார்க்கணும்? அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாரு. குறை சொல்றத பாக்க, ஆண்டவரே என்ன திட்டுறாங்க, என்ன ஏசுறாங்க, என்ன பரியாசம் பண்றாங்க, என்ன பத்தி அவதூறா பேசுறாங்க, இல்லாததெல்லாம் சொல்றாங்க, சொல்லவும் உலகம் அப்படித்தான் சொல்லும். அல்லேலூயா. அப்படி சொல்லலனா தான் என் நாமத்தினாலே நீ எல்லாராலும் பகைக்கப்பட, நீ என்னுடைய பிள்ளை என்றால், என்னை ஆராதிப்பது உண்மை என்றால், உனக்குள் இருப்பது பரிசுத்த ஆவி என்றால், உன்னை நடத்துவது தேவ ஆவியானவராய் இருப்பாயானால் நீ அநேகரால் பகைக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்படி என்ன பயக்கிறாங்களே, ஏசுறாங்களே, திட்டுறாங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்து என்ன எப்படா நீங்க பேசலாம்னு போனீங்கன்னா போச்சையா ஓ அபிஷேகம். அல்லேலூயா. ஆட்கள் மேல கண்டு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம், ஓ அபிஷேகம். பாடுமா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். சொல்லுவோமா? பொருட்கள் மேல கைதட்டி, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அன்போதா ஓ அபிஷேகம். காத்துக்குள் காத்துக்குள் காத்துக்குள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்குள் காத்துக்குள் காத்துக்குள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்குள். பொருட்கள் மேல ஆமென் 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 போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். அல்லேலூயா. பாவியான மனுஷன் எல்லாரும் சொல்றாங்க, என்னை எப்பறா நீங்க பாவியான மனுஷன்னு சொல்லலாம்னு சொல்லி வம்பு கேக்கு. ஏன் என்னோட என்ன தப்பா சொல்றாங்க, கேட்கதானே போனோம்னு அவன் சகையை அங்க பாத்துட்டான்னா இயேசு அப்படியே போயிருப்பாரு. அல்லேலூயா. நீ போய் கேளு, நீ போய் சண்டை போடு, நீ போய் இல்லக்கா எப்படித்தான் அவங்க என்னை பத்தி சொல்ல நான் கேட்டுட்டு வரலாம், ஒண்ணுக்கு ரெண்டு வார்த்தையா நான் நறுக்கு நினைச்சுவேன். போச்சு, அத்தோட முடிச்சது. நாம பெற்ற ரட்சிப்பு, நாம பெற்ற விடுதலை, நாம பெற்ற அபிஷேகம் அத்தோட முடிஞ்சது. அங்க பிசாசு நமக்காக வா 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 வா, உனக்காக தான் ரொம்ப நாளா என்ன செய்யறேன், காத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பேசுவதற்கான வார்த்தைகள் அவங்க வாயில கொடுத்து நம்ம கோபத்தையும் நம்முடைய எரிச்சலை தூண்டுகிற மாதிரியான சூழல் உருவாக்கி வைப்பான். எல்லாம் சண்டை போட்டு வந்து இப்ப வந்து நிற்பேன், நானாகவே வந்து நிற்கிறேன். எப்படி வந்து நிக்கிற? போகும்போது நல்ல அபிஷேகத்தோட போன, வந்து நிற்கும் போது வெறுமையா வந்து என்ன செய்யற நிக்கிற. தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிறவருடைய அடையாளம் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் ஒரு நாள் மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டான். அல்லேலூயா.